வெல்கம் டு டார்கெட் அச்சீவர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புள்ளியியல இருக்க ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புள்ளியியல்ல மேக்ஸிமம் சராசரி நிகழ்தகவு இந்த பத்தி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ சராசரினா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஸோ சராசரினா என்ன? கூடுதல் பை எண்ணிக்கை, அதாவது சமேசன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சமேசன் என்ன அர்த்தம்னா கூடுதல் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சமேசன் போட்டா என்ன அதனுடைய கூடுதல் அர்த்தம். ஓகேங்களா, அப்போ சமேசன் எக்ஸ் டிவைடட் பை என்னன்றது எண்ணிக்கை. கிளியரா? ஓகே, இங்க அதான் சொன்னாங்க. சமேசன் எக்ஸ் உறுப்புகளின் கூடுதல், என்னன்றதுனா உறுப்புகளின் எண்ணிக்கை. சரியா? ஓகே. அடுத்து சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் 0 ஆகும்ன்றாங்க. ஸோ அனைத்து உறுப்புகளின் விளக்கங்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புலையும் என்ன கூடியிருக்கும்? 0 தான் கூடியிருக்கும். சரி, இப்போ 2, 4, 6, 8, 10. இப்போ இந்த நம்பரோட சராசரி கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் கூட்டி எண்ணிக்கையால வகுப்போம். ஒவ்வொரு உறுப்புலையும் 0ன்ற ஒரு நம்பர் கூடி இருக்கும். ஓகேங்களா, அப்போ இதனுடைய விளக்கம் இருந்தா 0. அப்போ 0 அப்பெல்லாம் கூட்டா என்ன வரும்? 0 தான் வரும். அதைத்தான் இங்க குறிப்புன்னு சொல்லிருக்காங்க, வேற எதுல. ஓகே, அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2, 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, என்ன சார் அப்படின்னா தரவில் உள்ள ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறாத மதிப்பு k-ஐ கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ முறையே அதன் சராசரியும் மாறா மதிப்பு k அளவு கூடும் அல்லது குறையும் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 6 எண்களின் சராசரி, 6 எண்களின் சராசரி ஒரு 8ன்னு வச்சுக்குவோம். ஒவ்வொரு உறுப்பிலும் 4 கூட்டினால், ஒவ்வொரு உறுப்பிலும் 4 கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்பாங்க. கிடைக்கும் புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அதான் சொல்லிருக்கேன் பாருங்க. ஒரு தரவில் உள்ள ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறாத மதிப்பு k-ஐ கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ. இப்ப நான் அவன் மாறாத உறுப்பு 4 கூட்டுறேன் அப்படின்னா அதனுடைய புதிய சராசரி என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்ப பாருங்க உங்களுக்கு 6 எண்களின் சராசரி 8ன்றாங்க. அப்ப சராசரி என்னன்னா எல்லாருமே சமமா இருக்குன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ 6 நம்பர் இருக்கு, 6 நம்பருமே 8ன்னு வச்சுக்கிறேன். 6 நம்பரோட சராசரி என்ன சொல்றாங்க? 8ன்றாங்க. அப்ப 6 நம்பருமே நான் 8ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 8 8 8 8. ஓகேனா 6 நம்பருமே 8. இப்போ என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு உறுப்புலையும் 4 கூட்டினால், ஒவ்வொரு உறுப்புலையும் 4 கூட்டினா என்ன ஆகும்? 4 எல்லா உறுப்புமே என்னது 12ஆ மாறும். இது 12, இது 12, இது 12, 12, 12. அப்ப சராசரி என்ன? எல்லாமே 12. சராசரி என்ன? 12. அதைத்தான் இங்க சொல்றாங்க. என்னன்னா தரையில் உள்ள ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறாத மதிப்பு k-ஐ கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ. இங்க என்ன பண்றேன்? கூட்டினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இந்த 4 தான் அதுல அப்படியே கூடும். ஓகே, ஏன்னா கூட்டினாலும் கழித்தாலும் k அளவு கூடும் அல்லது குறையும். பாருங்க, இங்க நான் 4 கூட்டினேன், அப்ப 4ன்ற அளவு தான் அது கூடும் இல்லைன்னா குறையும். ஓகே, நான் 4 கூட்டினாலே என்னது 4 கூடுது. பாருங்க, சராசரி 8ன்னு சொன்னாங்க. இப்ப 4 கூட்டினா அது சராசரி 12 வருது. இதே கழித்தோம்னா அது ஒவ்வொரு உறுப்புலையும் கழியும், குறையும். புரியுதா? அதைத்தான் இங்க சொல்றேன். ஒவ்வொரு உறுப்புலையும் ஒரே மதிப்பை நம்ம கூட்டினாலோ கழித்தாலோ, கூட்டினா கூட போகுது, கழித்தா குறைந்தால் கழிய போகுது, குறைய போகுது, அவ்வளவுதான். அடுத்து ஒரு தரையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினும் ஒரு மாறாத மதிப்பு k-ஆல் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ முறையே அதன் சராசரி மாறாத மதிப்பு k-ஆல் பெருக்கப்படும் அல்லது வகுக்கப்படும். அதான் நம்ம சொன்னோம்ல, என்ன சொன்னோம்? k-வை நான் கூட்டினேன், அதோட சராசரி என்னது? இப்போ 8ல நான் 4 ஒவ்வொரு உறுப்புலையும் 4 கூட்டினேன், அந்த சராசரி 4 தான் கூடி இருந்துச்சு. அதே மாதிரி 4 கழிச்சு பார்த்தா 4 தான் குறையும். அதே மாதிரி 4ன்ற ஒரு மதிப்பை ஒவ்வொரு உறுப்புலையும் பெருக்கின்றா 4 பெருக்கும். 4ன்ற மதிப்பை ஒவ்வொரு உறுப்புலையும் வகுத்தோம்னா 4 வகுக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுதான் நான் சொன்னேன். இப்போ 8 ஒவ்வொரு உறுப்பையும் 8, 6 நம்பருமே 8. இப்போ என்ன பண்றேன்? ஒவ்வொரு உறுப்பையும் 4ஆல வகுக்க, 4ஆல வகுத்த இதென்ன ஆகும்? 2ஆ வரும். இது 2, இது 2, இது 2, இது 2, 2. அப்ப என்ன ஆகும்? எல்லா உறுப்புமே 2ஆ வருது. அப்ப சராசரி நான் 2. இங்க அதான் சொல்றாங்க பாருங்களேன். ஒரு தரவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒரு மாறாத மதிப்பு k-ஆல் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ. இங்க என்ன பண்ணிருக்கேன்? வகுத்திருக்கேன். சரியா? என்ன ஆகும்? k-ஆல் பெருக்கப்படும் அல்லது வகுக்கப்படும். அந்த நம்பர் என்னது? சராசரிய k-ஆல் வகுத்த, அப்ப வர ஆன்சர் என்னது? வகுக்கப்பட்டு தான் வந்திருக்கு. புரியுதா? அதான் இங்க சொல்றாங்க, வேற எதுவும் இல்ல. சரியா? ஓகே. அடுத்து சராசரி இடைநிலை அளவு முகடு தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் முகடு கேட்டாங்கன்னா இடைநிலை அளவை 3ஆவது பெருக்கி மைனஸ் சராசரியை 2ஆவது வகுக்கணும். சரியா? இப்ப இடைநிலைன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இடைநிலைன்னா என்ன? ஒரு எண்ண வரிசையா கொடுத்துட்டாங்கன்னா, இப்ப பாருங்க 1 2 3. சரி, ஓகே. இப்ப 3 2 5 4 அடுத்து ஒரு 6 அப்படின்னு வச்சுக்கிறேன். இத ஏறு வரிசையில அல்லது இறங்கு வரிசை எழுதிக்கிறேன். இப்ப நான் வர ஏறு வரிசை எழுதுறேன். ஏறு வரிசைனா சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். ஓகேனா? அப்ப 2 3 4 5 6
இப்ப இடைநிலைனா நடுவுல இருக்கிற என்னதான் அது இடைநிலை. அப்போ இங்க 4 புரியுதா உங்களுக்கு இடைநிலை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 7ன்ற ஒரு நம்பர் இருக்கு. இப்ப இதுல எத்தனை நம்பர் இருக்கு? 6 நம்பர் இருக்கு. அப்ப இதுல இடைநிலை பார்த்தோம்னா எனக்கு 2 நம்பர் வரும், 4 5. அப்போ 2 நம்பர் இடைநிலை வந்துச்சுன்னா நான் 2ஐயும் கூட்டி 2ஆவது வகுக்கணும். ஓகே, அப்ப 4 + 5 / 2 அடிச்ச அளவு 9/2. அப்ப அடிச்ச அளவு 4.5. அப்ப என்னுடைய இடைநிலை அளவு 4.5. ஓகேவா? ஓகே, இப்போ எண்ணிக்கை ஒற்றைப்படையானா ஒரே ஒரு இடைநிலை கிடைக்கும். எண்ணிக்கை இரட்டைப்படையாச்சுன்னா 2 இடைநிலை கிடைக்கும். 2 இடைநிலை 2ஐயும் கூட்டி 2ஆவது வகுத்தா அது இடைநிலை கிடைக்கும். சராசரினா என்ன தெரியும்? சராசரி என்ன? கூடுதல் / எண்ணிக்கை. அப்போ முகடு கேட்டாங்கன்னா என்னது? இடைநிலையை 3ஆல் பெருக்கணும், சராசரியை 2ஆல் பெருக்கணும். 2 கழிச்சா அது முகடு கிடைக்கும். அதான் சொல்றாங்க. சரியா? ஓகே, வீச்சு. வீச்சோட ஃபார்முலா L - S. ஓகேங்களா? சோ இதுல L அப்படின்றது பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் நம்பர் சொல்லுவாங்க, S ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ 4 5 6 7 8. இப்போ அதனுடைய வீச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? லார்ஜஸ்ட் நம்பர் என்ன? 8 மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 4. அப்ப 2 கழிச்சா 4. சோ இதான் அது வீச்சு. என்ன அர்த்தம் சொல்றாங்க. அடுத்து வீச்சுக்கெழு. சோ வீச்சுக்கெழு அதேதான், L - S / L + S. Lன்றதுனா லார்ஜஸ்ட் நம்பர், Sன்றது ஸ்மாலஸ்ட் நம்பர். அடுத்து இதுல L + S. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை கழிக்கணும், கீழே ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை கூட்டணும், அவ்வளவுதான். சரியா? ஓகே, அடுத்து திட்டவலக ஃபார்முலா. சோ திட்டவலகத்தோட சிம்பல் வந்து சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ √(summation of x - x bar the whole square divided by n). இதுல x பார்ன்றதுனா சராசரி, இதுல xன்றதுனா அந்த உறுப்புகளின் எண்ணிக்கை. சரியா? உறுப்புகள். ஓகே, இது வந்து பார்த்தா எண்ணிக்கை. சரியா? ஓகே, சராசரி தான் அது. நான் தான் சொன்னேன்ல, சராசரி x பார்னுவாங்க. xன்னா தரவு புள்ளி, nன்றது என்ன? உறுப்புகளின் எண்ணிக்கை. சரியா? ஓகே, அடுத்து திட்ட விளக்கம். திட்ட விளக்கத்தை என்னது? இது சிக்மான்னு சொல்லுவாங்க. 2 ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணாலே போதும். இன்னொன்னு பார்த்தோம்னா என்ன திட்ட விளக்கம் கண்டுபிடிக்குது? சமேஷன் xn. இதுல xன்றதுனா தரவு புள்ளின்னு சொல்லிட்டாங்க. சரி, சமேஷன் xn / n. அடுத்து சமேஷன் x / n the whole square. சமேஷன் x ன்னா என்ன? அந்த கொடுத்திருக்கிற புள்ளிகளே நான் உன்னை கூட்டணும். ஓகே, சமேஷன்னால என்னது? கூடுதல் அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? அதாவது இருக்கிற புள்ளிகளை கூடி எண்ணிக்கையால வகுக்கணும், மைனஸ் இருக்கிற புள்ளிகளை கூட்டி எண்ணிக்கையால வகுத்து ஸ்கொயர் பண்ணணும். சோ இது திட்ட விளக்கம் ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? 2 ஃபார்முலா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஒரு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இது என்னன்னா எந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணணும்னா ஈலன்களின் திட்ட விளக்கம் கேட்டா மட்டுமே. ஓகேங்களா? ஈலன்களின் திட்ட விளக்கம் கேட்டா அப்ப பாருங்க 1 2 3 4 ஒரு டாட் 12. இதன் திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது பார்த்தோன்னா ஈல் என்ன. இதுல வந்து ஈல் என்ன கொடுக்காம வேற நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ வேற நம்பர் கொடுத்தா இந்த ஃபார்முலா. ஈல் என்ன கொடுத்தா அது என்ன ஃபார்முலா? சிக்மா = √(n² - 1 / n). இதுல என்னன்றதுன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா? ஓகே, அடுத்து விளக்க வர்க்க சராசரி. சோ விளக்க வர்க்க சராசரி என்னன்னா திட்ட வழக்கத்தோட மதிப்பை ஸ்கொயர் பண்ணாலே போதும். திட்ட வழக்கத்தோட சிம்பல் என்ன சொன்னோம்? சிக்மா அப்படின்னு சொன்னோம். ஓகே, திட்ட வழக்கத்தோட சிம்பல் என்ன சொன்னா? சிக்மா அப்படின்னு சொன்னோம். அதை நம்ம திட்ட வழக்கத்தை ஸ்கொயர் பண்ணா வரக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும்னா விளக்க வர்க்க சராசரியா இருக்கும். சரிதானே? வரக்கூடிய மதிப்பு என்ன? விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மாறுபாட்டுகள், அதாவது சிவி சொல்லுவாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாறுபாட்டுகள் சிக்மா / x bar × 100. சிக்மான்றதுன்னா திட்ட வழக்கம் நம்மளுக்கு தெரியும், x பார்ன்றதுன்னா சராசரி நம்மளுக்கு தெரியும், × 100. சோ மாறுபாட்டுகள் ஃபார்ம் என்ன? சிக்மா திட்ட வழக்கம் / சராசரி × 100. ஓகே, இங்கு இந்த பாருங்க, சிக்மான்றதுன்னா திட்ட வழக்கம், x பார்ன்றதுன்னா சராசரி. சரியா? ஓகே, அடுத்து நிகழ்தகவு. நிகழ்தகவு நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நிகழ்தகவுன்றது கொடுக்கப்பட்ட மொத்த எண்ணிக்கையில் விழக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பாக்குறது. இப்போ உங்களுக்கு என்னென்ன கிளியரா சொல்லணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்ல 100 மார்க், உங்களுடைய மார்க் 75. அப்போ இப்படித்தானே போடுவாங்க மார்க், 100க்கு 75. மொத்தம் கீழே இருக்கணும், நீங்க எடுத்தது மேல இருக்கணும். இதுதான் அது நிகழ்தகவு. இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம். பாருங்க, இதுல 325 இருக்கும், இதுல 425 இருக்கும். அப்ப உங்களோட நிகழ்தகவு பார்த்தோன்னா 3/4. இதைத்தான் இங்க சொல்றாங்க நிகழ்தகவு. ஓகேங்களா? ஓகே, இதைத்தான் ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாஜிக்கா புரியுது சொல்லிருக்கேன். இப்போ பாருங்க, இ என்ற நிகழ்வின் நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டா இங்க n(s)ன்றது மொத்தம். சரிங்களா? ஓகே, n(e) அப்படின்றது எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. n(e)னா நீங்க எடுக்க எண்ணிக்கை அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுது? இதுதான் அது நிகழ்தகவு. அப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா தேவை, ஷார்ட்டா புரிஞ்சுக்கங்க. மொத்தம் கீழே இருக்கணும், எண்ணிக்கை மேல இருக்கணும். என்ன கிளியரா சொல்லணும்னா மொத்தம் ஒரு ஓவருக்கு 6 பந்து. ஓகேங்களா? ஒரு ஓவரில், ஓகேங்களா, ஒரு ஓவர்ல 4 சிக்ஸர் ஒருவர் அடித்துள்ளார் எனில் அவர் சிக்ஸர் அடிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டுருக்கான்னு வச்சுக்கேன்.
அவர் ஓவரா 4 சிக்ஸ் அடிச்சிட்டாரு. அவர் சிக்ஸர் அடிக்காம இருக்கிற நிகழ்த்தகவு என்ன? ஒரு ஓவருக்கு எத்தனை பந்து? 6 பந்துல எத்தனை பந்து சிக்ஸர் அடிச்சிட்டாரு? 4 பந்து சிக்ஸர் அடிச்சிருக்காரு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? சிக்ஸர் அடிக்காமல் இருக்கிற நிகழ்த்தகவு எத்தனை பந்து சிக்ஸர் அடிக்கல? 2 பந்து சிக்ஸர் அடிக்கல. அப்ப அந்த 2 மேல அவ்வளவுதான். இது அடிச்சல ஓவர் 2 2. அப்ப ஆன்சர் பார்த்தா 1/3 அவ்வளவுதான். புரிஞ்சது உங்களுக்கு? நிகழ்த்தகவுனா இதுதான். ஓகே, அடுத்து இதுல வந்து பார்த்தோம்னா ஈ என்ற நிகழ்வு நிகழ்த்தகவுக்கு சாதகமான வாய்ப்புகள் அப்படின்றாங்க. சரி, ஈ நிகழ்த்தகவு சாதகமான வாய்ப்புகள், அதாவது எண்ணிக்கை என்ன சொன்னல. ஓகே, என் ஆஃப் எஸ். ஓகேலா, என் ஆஃப் எஸ் இது வந்து ஈ விட்டுருங்க. என் ஆஃப் எஸ் இது வந்து எஸ். எஸ் என்ற நிகழ்வு நிகழ்த்தகவுனா மொத்த வாய்ப்புகள். ஓகேங்களா, இந்த இடத்துல டைப்பிங் மிஸ்டேக் தான். ஓகேங்களா, இதுல ஈ என்பது ஈ என்ற நிகழ்வு நிகழ்த்தகவுக்கு சாதகமான வாய்ப்புகள் அப்படின்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? நான் சொன்னேன்ல, எத்தனை பந்து சிக்ஸ் அடிக்கல? 2 பந்து சிக்ஸர் அடிக்கல. அதனால அது இந்த கேள்விக்கான சாதகமான ஒன்று. ஓகேங்க. ஓகே, அடுத்து என் ஆஃப் எஸ் இந்த பார்த்தோன்னா ஈ கிடையாது, இது வந்து எஸ். ஓகே, எஸ் என்ற நிகழ்வு நிகழ்த்தகவுக்கான மொத்த வாய்ப்புகள் அப்படின்றாங்க. என் ஆஃப் எஸ் என்ன சொல்றேன்? மொத்த வாய்ப்புகள். எத்தனை பந்தா சொல்ல மொத்தத்துக்கு கீழே ஓடணும்னு சொன்னா அதான் என் ஆஃப் எஸ் அப்படின்றாங்க. கிளியரா? ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். உறுதியான நிகழ்ச்சி, உறுதி இல்லாத நிகழ்ச்சின்னு சொல்லி நிகழ்த்தகவுல 2 இருக்கு. என்ன சார் உறுதியான நிகழ்ச்சி அப்படின்னா, அனைத்தும் நடந்தா அது உறுதியான நிகழ்ச்சி, அனைத்தும் நடக்கவில்லை என்றால் உறுதியற்ற நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, உறுதியான நிகழ்ச்சி நிகழ்த்தகவு என்ன வரும்னா 1 இருக்கும். அதாவது இப்ப பாருங்க, 100 மார்க்குக்கு நீங்க 100 மார்க் எடுத்துட்டீங்க. அப்ப நிகழ்த்தகவு பாருங்க, 100 100 100 100. அப்ப ஆன்சர் என்ன? 1. அதான் இது நிகழ்த்தகவு, உறுதியான நிகழ்ச்சி. புரியுது உங்களுக்கு? இதே 6 பாலுக்கு 6 சிக்ஸர் அடிச்சிட்டார். அப்ப இதோட நிகழ்த்தகவு என்ன? சிக்ஸர் அடிக்கிற நிகழ்த்தகவு 6 பாலுக்கு 6 சிக்ஸர் அடிச்சிட்டார், அனைத்துமே அடிச்சிட்டாரு. அப்ப என்ன? நிகழ்த்தகவு 1. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதத்தான் உறுதியான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உறுதியான நிகழ்ச்சினா என்ன? மொத்தம் எவ்வளவோ அதே தான் எண்ணிக்கையும் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ உறுதியான நிகழ்ச்சி நிகழ்த்தகவு என்னவா இருக்கும்னா 1ஆக இருக்கும். அதே மாதிரி உறுதியற்ற நிகழ்ச்சி அல்லது இயலாத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இயலாத நிகழ்ச்சி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட். இப்போ 100 மார்க்குக்கு நீங்க முட்டை மார்க் எடுத்துட்டீங்க. அப்ப என்ன? நிகழ்த்தகவு 0. அதாவது 6 பந்துக்கு எந்த பந்துமே சிக்ஸர் அடிக்கல. அப்ப இந்த நிகழ்த்தகவு என்ன? 0. கிளியரா புரிஞ்சுதா? ஓகேவா? அப்போ உறுதியான நிகழ்ச்சினா அனைத்துமே நடந்திருக்கணும். உறுதியற்ற நிகழ்ச்சி அல்லது இயலாத நிகழ்ச்சி அப்படின்னா அனைத்துமே நடந்திருக்காது. சரியா? உறுதியான நிகழ்ச்சி நிகழ்த்தகவு என்ன? 1ஆ இருக்கும். இயலா நிகழ்ச்சியோட நிகழ்த்தகவு என்ன இருக்கும்? 0 இருக்கும். அடுத்து நிகழ்த்தகவின் மதிப்பு 0 முதல் 1 வரைன்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, நிகழ்த்தகவோட மதிப்பு 0 இருந்து 1க்குள்ளதான் இருக்கணும். ஏன்னா நல்லா கவனிங்க, ஒருவேளை இப்போ 6 பாலுக்குன்னு 6 சிக்ஸர் அடிச்சிட்டாரு. அப்ப இதோட நிகழ்த்தகவு என்ன? 1. ஓகேவா? இன்னொன்னு 6 பாலுக்கு எந்த சிக்ஸுமே அடிக்கல. அப்ப இதோட நிகழ்த்தகவு 0. ஓகேவா? இன்னொன்னு 6 பாலுக்கு 3 சிக்ஸர், அப்ப நிகழ்த்தகவு என்ன? 1/2. இந்த 1/2ன்றது 1க்கும் 0க்கும் இடையில இருக்கு. அப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா, நிகழ்த்தகவுன்றது 1ஐ விட அதிகமாக போக வாய்ப்பு இல்லை. ஏன் சார் அப்படின்னா 6 பாலுக்கு 7 சிக்ஸ் அடிக்க முடியுமா? அது நோ பால் மட்டும் போட்டா மட்டும் தான் முடியும். ஓகே, அதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கூடாது. ஓகே, 6 பால் பாசிபிள் தான் நான் சொல்றேன். ஓகேவா? 6 பாலுக்கு 10 சிக்ஸ் அடிக்க முடியுமா? முடியாது. ஓகே, அப்போ எத்தனை பால் இருக்கோ அத்தனை சிக்ஸ் அடிக்க முடியும். அதாவது நிகழ்த்தகவு 1 வரைக்கும் வரலாம். 1க்கு மேல போக வாய்ப்பு இருக்கா? முடியாது. 6 பாலுக்கு 12 சிக்ஸ் அடிக்க முடியுமா? பாருங்க, 6 பாலுக்கு 12 சிக்ஸ் அடிச்சா நிகழ்த்தகவு 2. 1க்கு மேல போக வாய்ப்பே கிடையாது. அப்போ நிகழ்த்தகவுன்றது 1ஆக இருக்கலாம். எல்லா பாலுமே சிக்ஸ் அடிக்கலாம், எல்லா பாலுமே சிக்ஸ் அடிக்காம இருக்கலாம், 0வா இருக்கலாம். அல்லது 6 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிக்கலாம், 0க்கு 1க்கு இடைப்பட்டதாக இருக்கலாம். அதைத்தான் இங்க சொல்றாங்க. நிகழ்த்தகவு என்ன? 0 முதல் 1 வரை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்களேன், நிகழ்ச்சி மற்றும் நிரப்பு நிகழ்ச்சிகள் தொடர்பு அப்படின்றாங்க. இது என்ன சார்? நிகழ்ச்சி நிரப்பு நிகழ்ச்சி. அதாவது நிகழ்ச்சினா என்ன, நிரப்பு நிகழ்ச்சினா என்ன நான் சொல்றேன். இப்ப நல்லா கவனிங்க, அதேதான் 6 பாலுக்கு இவர் 2 சிக்ஸ் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சரியா? இது நிகழ்ச்சி, நடந்த ஒன்று. சரி, நடந்த நிகழ்ச்சி 6 பாலுக்கு 2 சிக்ஸ் அடிச்சாரு. சரியா? அடுத்து நிரப்பு நிகழ்ச்சினா என்னன்னா, 6 பாலுக்கு எத்தனை சிக்ஸ் அடிக்கல? 4 சிக்ஸ் அடிக்கல. புரியுதா உங்களுக்கு? 6 பாலுக்கு 2 சிக்ஸ் அடிச்சிட்டாரு, 6 பாலுக்கு 4 சிக்ஸ் அடிக்கல. புரிஞ்சதா? ஓகே, இப்போ சிக்ஸ் அடிக்கான நிகழ்த்தகவு பார்த்தோம்னா இது அடிச்சாலும் 1/3. கிளியரா? சிக்ஸர் அடிக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு 2 2 4 32. இப்போ இது வந்து பார்த்தோம்னா 2/3. இப்போ இது நிகழ்ச்சி, இது நெருப்பு நிகழ்ச்சி. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்னு பாருங்க. பாருங்க, ரெண்டுலயுமே 3 இருக்கு, ஒரு 3 போட்டுருவேன். இங்க 1 + 2 எவ்வளவு? 3. அடிச்சா 1.
புரிஞ்சதா? இங்க அதை தான் சொல்றாங்க. நிகழ்ச்சி மற்றும் நிரப்பு நிகழ்ச்சிக்கான தொடர்பு அப்படின்னு பார்த்தா பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1. பி ஆஃப் இன்றது என்ன? நிகழ்ச்சி. ஓகேங்களா? நிகழ்ச்சி 6 அடிச்சிட்டாரு, நடந்துருச்சு. 100 நாள்ல 10 நாள் மழை பெய்யுது அப்படியே நடந்திருக்கு. அப்ப எத்தனை நாள்? 100 நாள் 10 நாள் மழை பெய்ஞ்சுன்னா எத்தனை நாள் மழை பெய்யல? 90 நாள் மழை பெய்யல. அப்ப அந்த 90 நாள் எதுல ஒரு நிரப்பு நிகழ்ச்சியில வரும். நிகழ்ச்சின்றதுனா 10 நாள் மழை பெய்ஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ நடந்ததுக்கான நிகழ்த்தகவையும் நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவையும் கூட்டினா ஒரு 1 வரும். இங்க அதான் சொன்னாங்க. பி ஆஃப் இயும் பி ஆஃப் இ டேஷையும் அது கூட்டினா 1 அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? ஓகேவா? அப்போ நிகழ்ச்சியும் நிரப்பு நிகழ்ச்சியை கூட்டினா அது நிகழ்த்தகவு 1. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க. சரியா? ஓகே. அதான் இங்க சொல்றாங்க பி ஆஃப் இ என்ற நிகழ்வின் நிகழ்த்தகவு, பி ஆஃப் இ டேஷ் இ என்ற நிகழ்வின் நிரப்பு நிகழ்ச்சி நிகழ்த்தகவு. இது நிரப்பு நிகழ்ச்சி, இது நிகழ்ச்சி. சரியா? ஓகே. இப்போ நம்ம புள்ளியில் இருக்கிற டாபிக் என்னென்ன பார்த்தோம்? சராசரி என்ன பார்த்தோம், வீச்சு என்ன பார்த்தோம், வீச்சுகள் என்ன பார்த்தோம், இடைநிலை என்ன பார்த்தோம், அதுக்கப்புறம் நிகழ்த்தகவனை என்ன நம்ம பார்த்தோம். சரியா? அடுத்து இன்னொரு டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.